வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கீபேட் செல்ஃபோன், அதாவது ஜியோ வரக்கூடிய கீபேட் செல்ஃபோனில் அந்த நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வருது. அதில் வந்து நெட்வொர்க் வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்குது, ஸோ தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். அந்த நெட்வொர்க் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்குரிய கான்செப்ட் என்ன, அதை எப்படி செக் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் தரேன். அப்போ நெட்வொர்க் பொதுவாக வந்து நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ இந்த மாடல் பாருங்கள், ஜியோவில் வந்து f220b இந்த மாடலு. இதில் நெட்வொர்க் வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் வருது, ஃபால்ட் வந்திருக்கு. இது சரி பண்ணணும் அப்படின்னா பொதுவாக நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் தான் சொல்ல போகிறேன் நான். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது நெட்வொர்க் ஃபால்ட்டுன்னு பார்க்கும்போது ஆண்டனா பேட், ஆண்டனா கனெக்டர் மூலமாக தான் நம்ம டவர் சிஸ்டனை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஆண்டனா பாயிண்டில் ப்ளஸ் மைனஸ் சிக்னல் வரும். ப்ளஸ் சிக்னல் ஆனது ஃபாலோ பண்ணி நேராக காயில் யூஸ் பண்ணி, நெக்ஸ்ட் அதேமாதிரி கெப்பாசிட்டி காயில் யூஸ் பண்ணி நேராக வந்து இந்த சீரிஸ் லைனில் ஒரு ஆண்டனா கனெக்டர், எக்ஸ்ட்ரா ஆண்டனா கனெக்டர்னு சொல்லுவோம். நம்ம இந்த கனெக்டர் மூலமாக ட்ராக் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா காயில் யூஸ் பண்ணி ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணி நேராக எங்கே போய் சேரும், இந்த சிக்னல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நேராக எங்கே போய் நெட்வொர்க் ஐசிக்கு போய் சேரும். நெட்வொர்க் ஐசியில் இருந்தால் சிக்னல் வந்து அவுட்புட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து WTRன்னு சொல்லுவோம். RFIC இது, அதுக்கு பேர் வந்து WTRன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஐசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டவர் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த விஷயம் வந்து நேராக சிபிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நெட்வொர்க் கிடைக்கும். இப்போ டவர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பேட்டரி கனெக்டரோட பாயிண்ட்லேருந்து ப்ளஸ் பாயிண்ட்டோட சப்ளை லைன், பேட்டரி கனெக்டர் பாயிண்ட் பார்த்தீங்களா, ப்ளஸ் பாயிண்ட் நேராக ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னால் இதுக்கு பக்கத்தில் பூஸ்ட் காயில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அது பூஸ்ட் காயில் இருக்கும். இந்த பூஸ்ட் காயிலேருந்து தான் சப்ளை வந்து இந்த ரெகுலேட்டர் ஐசி மூலமாக சப்ளை இந்த நெட்வொர்க் ஐசிக்கு கிடைக்க போகுது. அப்போ இந்த சப்ளை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பூஸ்ட் காயில், அந்த ரெகுலேட்டர் ஐசி ஒர்க் ஆகணும், பூஸ்ட் காயில் ஒர்க் ஆகணும். இது கெப்பாசிட்டி வழியாக தான் அதை ஃபாலோ பண்ணி இங்கேருந்து நம்ம சிக்னல் பூஸ்ட் காயில் வழியாக கிடைக்க போகுது. இதில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஸ்ட் காயில் கட்டாக வாய்ப்பு இருக்கும், கெப்பாசிட்டி லைன் சப்ளை கிடைக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் நேராக பவர் சப்ளைஸ்லேருந்து இந்த சப்ளை கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக சப்ளை வர வந்து இங்கே நம்ம த்ரூ லைன் வந்து இங்கேயே நம்ம கொடுத்துருப்பாங்க. அதாவது பவர் சப்ளை ஐசி பக்கத்தில் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும், அதுலேருந்து கூட நம்ம சப்ளை எடுத்துக்கலாம். இந்த சப்ளையும் அதேமாதிரி பேட்டரி ப்ளஸ்லேருந்து வரக்கூடிய சப்ளை தான். இதுவும் கட்டானா கூட நம்மளுக்கு சரியாக நெட்வொர்க் கிடைக்காது. அப்போ சப்ளை முதல் செக் பண்ணுங்கள் சார், எந்தெந்த லைன்லாம் த்ரூவாக பேட்டரிலேருந்து கண்டினியூட்டி போகுதுன்னு செக் பண்ணணும். மெயினாக வந்து இந்த இடத்துல ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்கும். இதில் வந்து பிரச்சனை வந்து ஐசிக்குள்ளே தண்ணி போட்டு ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். இதனால் கூட நம்மளுக்கு வந்து சப்ளை கிடைக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் சொன்ன நெட்வொர்க் ஐசின்ற விஷயம், இது இந்த மாடலில் நெட்வொர்க் ஐசிக்கும் அதேமாரி சப்ளை போதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்ளை போதான்னு செக் பண்ணுங்கள். சப்ளை போய் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால், அதை டவர் சுத்தமாக கிடைக்கல, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும். அது அப்படி ரன்னிங் ஆகுதுன்ற ஆன்சர் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஐசியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா WTRன்னு சொல்லுவோம். 2965 இந்த மாடலு, இந்த ஐசியோட நம்பரு. இந்த ஐசினால தான் அந்த ரன்னிங் கான்செப்ட் வருது பார்த்தீங்கன்னா, ஃபால்ட் வருது அப்படின்னா டவர் சரியாக நிற்காது. உங்களுக்கு பாயிண்ட் ஏறி இறங்கிட்டே இருக்கும். சார்ஜர் எப்படி ரன்னிங் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஐசியில் தண்ணி போட்டு அரிச்சிருந்தாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதை க்ளீன் பண்ணி பார்த்துலாம். க்ளீன் பண்ணியும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஐசியை ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். எடுத்து வேறு ஐசி தான் வைக்கணும். வேறு ஐசி சேம் புது ஐசிலாம் கிடைக்கிது. இந்த ஐசியை ரீப்ளேஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். டவர் கம்ப்ளைண்ட்டுக்கு அதிகமாக வரக்கூடிய கான்செப்ட் இந்த ஐசி தான் ப்ராப்ளம் வரும். இந்த ஐசியோட பேர் வந்து WTRன்ற விஷயம். RFICன்னு சொல்லுவோம். பழைய ட்ரெண்ட் வந்து RFIC. இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா WTRன்ற ஐசியோட நம்பர் சொல்கிறாங்க எல்லாருமே. இந்த ஐசியை மாற்றினாலே கண்டிப்பாக சரியாக வரும். இது மட்டும் இல்லை, இதே மாதிரி வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வரும்போது எல்லா மாடலுக்கும் இந்த மாதிரி இடையில வந்து கண்டிப்பாக இதுக்கு போகிற பாதையில் காயில் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி ஃபில்டர்லாம் இருக்கும். இதில் ப்ராப்ளம் இருந்தாலும் நெட்வொர்க் கிடைக்காது. அப்போ ஒன் பை ஒன்னாக ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறேன். அப்போ டவர் கம்ப்ளைண்ட் பொறுத்தவரை எந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சர்க்யூட்டை நீங்கள் மறுபடியும் ஃபாலோ பண்ணால் ஐடியா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த மாடலுக்கு எப்படிலாம் சர்க்யூட் வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை பற்றி விஷயங்களும் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.